ஹாய், வெல்கம் டு அனிதா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கோம். எனக்கு ஜஸ்ட் லைட்டாக வந்து கோல்டு இருக்குது. இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுன்னு வந்தேன். ஸோ ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்களா. அப்புறம் இன்றைக்கி எங்கள் மாமா வந்து எனக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தாரு. சரி, இதை வந்து மெமரபிள் மூமெண்ட்டாக பதிவு பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விலாக் வந்து கடகன்னு வந்து எடுக்கிறேன். ஸ்நாக்ஸ் கிடையாது, இதுதான் மீல்ஸ். நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு சாப்பிட்டு வரலான்னு பிளானில் இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பாண்டியன் போயிட்டு தேவையான கிராசரிலாம் வாங்கிக்கின்னு வந்தோமா, அதை அப்படியே மறந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா சாப்பாடே இல்லை. சரி, நான் ஏதோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்த ப்ரெட்டை வச்சு இப்போது மீல்ஸ் ரெடி பண்ணின்னு இருக்கிறாரு. சரி, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அப்படியே வாய் வைக்குது. ஒன்றும் இல்லை, நான் அந்த தண்ணி ஊற்றி குளிக்க எல்லாத்தையும் சேர்ப்பேன். இவர் சேர்க்கவே இல்லை. நான் ரீல்ஸில் ஒரு டிஷ் பார்த்தேன். என்ன பண்ண போகிறேன்? தள்ளி சொல்கிறேன். ஐயோ, என்ன செய்ய போகிறோம்? ரொம்ப ஆட்டி எடுத்துங்க, பார்க்குறவங்க தலை சுத்தம். நீ தான் கிடக்குன்னு இங்கேயே செய்கிற அங்கே செய்கிற, எனக்கு தான் ஒன்றும் புரியல என்னடா செய்ய போகிறேன்னு. ஜென்ஸ் சமைக்கிறது தான் இருக்கும். கரண்டி என்ன போச்சு? கரண்டி இதோ தான் இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லணும். சொல்கிறேன், அது பேர்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பேர் மறந்து போச்சு. அவங்க வந்து ஒரு டிஷ்ஷு செஞ்சாங்க. அந்த டிஷ்ஷு தான் இப்போ வந்து எனக்கு செஞ்சு தரேன். இதில் வெங்காயம், வெள்ளரிக்காய், கோஸு, கேரட் இருக்குது. ஆமாம், இதை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு 4 முட்டையை வந்து இதில் உடைச்சி ஊற்றணும். முட்டை பொடி மசா? முட்டை பொடி மசாலா வெங்காயம் தான் போடுவாங்க, வெள்ளரிக்காய்லாம் எப்படி போடுவாங்க? வேற டிஷ்ஷு. பரவாயில்லையே. இன்னொரு வாட்டி அந்த ரீல்ஸ் வந்ததுன்னா உனக்கு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரி, எனக்கு பேர் தெரியல, ஆனால் ஞாபகம் எனக்கு எப்படி செஞ்சாங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க, ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ இது வதக்கணுமா எப்படி? அவ்வளோதான், லைட்டாக தான், செஞ்சு தான். அவ்வளோதானா? ஆமாம், ரொம்பவும் பாயில் ஆகக்கூடாது. சரி, ஆமாம், ரொம்ப வந்து வேக வைக்கவும் கூடாது, செஞ்சு தான் அது. எனக்கு தெரியாம நீ என்ன ரீல் பார்த்து சமைக்கிற? நீ ஒரு நாள் சண்டை போட்டு சமைக்கலாம், அன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம். சரிதான். சரி, நம்ம 2 பேருக்கு வந்து ஒரு 4 முட்டை போட்டு 2 ஷேரிங்க. எண்ணெய் மட்டும் எல்லாம் உடையாம ஊற்றணும். எல்லாம் பாரு உடஞ்சி போயிடுது. நீ கேட்குற கிளறல கிளறக்கூடாது. இது அப்படியே ஆம்லெட் மாதிரி எடுத்து அப்படியே சாப்பிடணும். அப்படியா? ஆனால் 2 பக்கமும் பாயில் பண்ணணும். இதில் வந்து நமக்கு சால்ட்டு போடலை. இது எப்படி நீ ஆம்லெட்டா திருப்புவேன்னு தெரியலையே. ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெந்துருச்சுன்னா சாதாரணமாக வரும். ஓகேவா? சால்ட்டு, பெப்பர் வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். ஓகேவா? சால்ட்டு போட்டுச்சா? பெப்பர் இருக்குமே, அது ஒன்று டப்பாவில் தான் வச்சிருக்கிறேன். மசாலா பாக்ஸ் காணுமா? சூப்பராக முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறாரு. வழிஞ்சு ஓடுது அங்கங்கே எல்லாம். கம்மியில் தான் இருக்குது. என்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்னு தெரில. சாப்பிட்றது நல்லா இருக்கும், அவ்வளோதான். பேர் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பெப்பர் வந்து கோல்டு அதிகமாக இருந்தானா அதிகமாக சேர்த்துங்க. கோல்டு இல்லை, நார்மலாக தான் சாப்பிட்றீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. இப்போ உங்களுக்கு கோல்டு இருக்கிறதுனால நான் நிறைய சேர்க்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இது கூட வந்து நன்றி ஐயா, நன்றி. நம்மகிட்ட ஆல்ரெடி இது இருக்கு, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு பூனை ஆட்டையை போட்டது. எங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுங்க. சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ ஃப்ளேக்ஸு, அப்புறம் தலப்பா கட்டியில் கொடுக்குற அந்த சோம்பு, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவும் நிறைய சுட்டுன்னு வரும். கேஎஃப்சியில் கொடுக்குற சாஸு, அந்த இது போடணுமா? ஆரிகானோ அங்கே இருக்குது. என் ஹேண்ட்பேக்கில் போய் பாரு, நிறைய இருக்கும். என் ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்கிறேன். தோகுது இதுல இருக்கு. எல்லாத்தையுமே மயனஸ் இதுல கூட ஒண்ணு இருக்கு. இது ஒரு மயனஸ் இருக்கு. திருட்டு நாய இங்கெல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா என்ன ஆகுது? கேஸ் யூஸ் ஆகிடாது. என்னது இதெல்லாம் எடுத்து கொடுக்காம நீயே வச்சு வந்திருக்கியா?
இல்லை ஆரிகனா இதில் ஒன்று தான். இந்த மாதிரி என்னைக்குதான் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல யூஸ் ஆகும்னு வச்சிருக்கிறேன். ஆரிகனா ஒன்று தான் இருக்கு. போடு போடு போடு, நல்லா இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். இது தண்ணி இன்னும் கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கணும் ஆன்லைன்ல. வாங்கிடலாம். பீஸா மாதிரி இருக்கு. அவ்வளோதானா? அவ்வளோதான். திருப்பி போகிறேன். எப்படி திருப்புறேன்? பார்க்கறதுக்கு பீஸா மாதிரியே இருக்கணும். அப்படியே பீஸா. ஆனால் இது பீஸா கிடையாது. இருங்க இருங்க இருங்க, தோசை கரண்டி போட்டு திருப்புங்க. வரும் வரும், வராமல் எப்படி போயிடும். ஆனால் முழுசாக வருமானது எதிர்பார்க்கக்கூடாது. புரியுதா? இது எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஓகே ஓகே, நானும் ஒன்று மன்னிச்சு விட்டுறேன். ஏன்னா நிறைய ரீல் நானும் பார்த்தேன், எனக்கு அப்படிதான் சொதப்பேன். அழகாக வருது ஒரு கீழே எடுத்தாச்சா. இது வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம். நீ வந்து அது வச்சிக்கும் போது பயமாகுது. இப்போ தூக்கி கவுத்துறது, இதில் கவுத்துட்டு. இல்லை இல்லை, உடஞ்சாலும் பரவாயில்ல. உனக்கு பீஸ் பீஸா 4 பீஸாவது உனக்கு திருப்பி போட்டு பக்காவாக பண்ணிக்கலாம். வேணாம்மா, தட்டில் கொட்டிட்டு தட்டு தூக்கி அதில் போடு. இன்னொரு வாட்டி தட்டில் போட முடியாது. இப்படி இதில் ஒட்டிக்காது. உனக்கு இதையே நான் ரெடி பண்ணி தரேன், நீ ஏன் அவசரப்படுறேன்? அதை சொதப்புனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் அதை செய்யாம விட மாட்டேன். அழகாக வரும் மாதிரி இல்லை. பொடி மாஸ் மாதிரி தான் வரும். இல்லை இல்லை இல்லை, பொடி மாஸ்லாம் இல்லை. அதில் கேரட்டு கோஸ் போட்டு தீரிங்க. இது வந்து எவ்வளோ ஹெல்த்தி தெரியுமா? முதல்ல இது மூவ் ஆகணும். மூவ் ஆகுதா? ஓகே. ஐயோ, கையில் விளையாடுறியே. இல்லை இல்லை, இது மூவ் ஆச்சுன்னா தான் இப்போ திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். போச்சு போச்சு போச்சு. அவசரப்படாது, கீழெல்லாம் வராது. இது ரொம்ப திக்னஸ் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகேவா? இது எப்படின்னா, எக்கு வந்து ஆஃப் பாயில் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதே மாதிரி வெஜிடபிள்ஸும் ஆஃப் பாயில் பண்ணி சாப்பிட்றது நல்லது. உனக்கு வந்து இது எல்லாமே ஒரே இடத்துல வந்து இது எல்லாமே கிடைச்சிருச்சு. ஓகேவா? இதையும் பார்த்து உனக்காக செஞ்சு தரேன். இதை நான் அப்ரிஷியேட் தான் பண்ணணும். புரியுதா? நியாயமா நான் இதுக்கு கோவப்படணும், நான் இதில் நான் அப்ரிஷியேட் வேறு பண்ணுவோம். என் குக்கிங் வீடியோவை நீயே பார்க்கலன்னா வேற யாரு பாப்பா சொல்லு? நீயே வேற ஒருத்தவங்க பார்த்துட்டு மனசாட்சி இல்லாம என்னையே வீடியோ எடுக்க வச்சு எனக்கே சமைச்சு கொடுக்குற பத்தியா? அங்க நிக்கிற நீ. இல்ல, நீ இந்த மாதிரி செஞ்சது இல்லல்ல. கரெக்ட் தான். இது மாதிரி இருக்கா நம்மகிட்ட அப்படின்னா இதுல மீந்து போனதை வச்சுதான் நம்ம இதை செய்யறோம். புரியுதா? இது கூட மைனஸ் போடுவோம். எது கூட? ஆல்ரெடி மைனஸ் நம்ம போட்டோம்ல, கவர் அதுக்குள்ள இருந்தா. இது நம்ம சாப்பிடும்போது போட்டுக்கோமா மேல? நானே நிறைய சாப்பிட்டேன், பரவாயில்லையா? இது கூட அது கை மறைக்குதே. எங்க காக்கா பீ மாதிரி சாப்பிட்ற ஐட்டத்தை நல்லா சொல்ல. ஐயோ, இது தீயுது. தீயாது, கம்மி தான் வச்சிருக்கேன். தீஞ்சு போச்சு. இந்த மாதிரி கிடையாது, நான் தீ விட்டுறேன். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்? அவ்வளோதான் மாமா, அது ஒரு கலர் மாறி போச்சு. இது அப்படியே சாப்பிடலாம் போல. கேடு நான் எடுக்கிறேன். உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, நம்ம கூட வந்துட்டானே. இதை தீஞ்சு போயிட்டேன். நான் இந்த பக்கம் வந்துடுறேன். கொட்டிட்டியே. ஓகே, நல்லா இருக்குது. பசியாக இருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு முட்டையை போட்டு ஆம்லெட் சாப்பிட்டா பசி அடங்காதுல்ல. அப்போ இந்த மாதிரி காயெல்லாம் போட்டு பெரிய ஆம்லெட்டாக சாப்பிட்டோன்னா பசி சூப்பராக. காலி பண்ணிடாது. என்ன மாதிரி டிஷ் இது? கூட கைடு சூடாக இருக்கு. முதல்ல செஞ்சவங்க டேஸ்ட் பாருங்க, அருமையாக இருக்கு. கேரட்டு ஆக்ட்ரஸ்லாம் இப்படி தான் சாப்பிட்றாங்க போல இருக்குதுப்பா, பசி அடக்குறாங்க காயெல்லாம் போட்டு. இதில் இந்த ஆரிகனா ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தானா இன்னும் சூப்பராக இருந்துடும். கண்டிப்பா நல்லா இருக்கு. நார்மல் முட்டை ஆம்லெட் மாதிரி இல்லை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குல்ல. நல்ல வேலை. சரி, சாப்பிடுவோமா? இப்போ வந்து உனக்கு வந்து என்ன நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, வீட் பிரெட்டு. அதில் வந்து என்ன, இதில் என்னென்ன இருக்குது தெரியுமா இந்த மிக்சப்பில்?
நான் சொல்லுவேன் நீயே சொல்லிடுறேன். எல்லாருமே தெரியும். மைனஸ் வெள்ளரிக்காய், வெங்காயம், கேரட் இருக்குது. அதான் இதான் இருக்கு. ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் என்னன்னா வீட் பிரெட். இந்த வீட் பிரெட் வந்து பிரெட்டு சாப்பிட்றது நான் போச்சு, அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுமே அப்படின்றதுனால வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பர். இங்கே என்ன கயிறு கட்டையா கவரா தூங்கினுக்குது? எத்தனை கவரு? நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், அதனால இப்படி தான் வச்சுருப்பாரு இடத்த. நீ செஞ்சாலும் அப்படி தான் இருக்கும். நான் இதெல்லாம் காமிக்க மாட்டேன், நீ காமிக்கிற. ஓகேவா? அழகாக வேறு அப்படி பண்ணி அப்படி எடுத்து இது வந்து 2 பீஸ் இதை வச்சு மூடி மறைச்சிடணும், கேமராலே தெரியாது. இது வந்து இப்படி எடுத்து. ஐயோ என்ன பச்சையா சாப்பிட்ற? டோஸ்ட் பண்ணலையா? டோஸ்ட் பண்ணி வேணுமா? ஆமாம். அப்புறம் கழுவுறது என்ன சொல்லக்கூடாது, நீ தான். ஓகேவா? நீ சொன்னதுனால தான் நான் போய் எடுக்கிறேன், புரியுதா? சரி. அப்புறம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாது. ஓகே. ஏன்பா அப்படியே வைக்காதப்பா, அதை கொஞ்சம் அலசிட்டு வைக்கணும்பா. இந்த மாதிரி இது பண்றது கழுவிட்டு வைக்கணும். ஏன்னா ஒரு 2 நாளும் அது அப்படியே இருந்துதாங்க. எப்படி இருக்குது வெயிட்டு? ஏதோ ஜிம்முக்கு போன மாதிரி இருக்கு. நல்லா தம்பிள்ஸ் 10 கிலோ தம்பிள்ஸ் தூக்குன மாதிரி இருக்கு. தெரியும். இப்போ என்ன பண்ணணும், நல்லா ஹீட் ஆன உடனே இந்த பிரெட் எடுத்து வச்சு, ஆமா எண்ணெய் தடவி பட்டர் போட்டா நல்லா இருக்கும். உனக்கு உடம்பு சரியில்லை ஞாபகம். இந்த மாதிரி பட்டரு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜீரணமாகாம இருக்குது. சரி காயில சரி. இந்த புனிதமான பங்குல என் பங்கு இருக்கணும்னு என் அடி மனசு பிராண்டது. நீ எதுவும் பண்ணதே இல்லை, அது வந்து ஹீட் பண்ணாம டோஸ்ட் பண்ணாம இருக்கேன். நான் சாப்பிட்டுக்கிறேன் இதை. டோஸ்ட் பண்ணி தான் நீ சாப்பிட போறேன்னு சொல்லிட்டல. அப்புறம் நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் கேட்குறாங்க. இந்த ஃப்ரிட்ஜில் நாங்கள் காட்டுறதுக்கு என்ன இருக்குது, அதை இருந்துட்டு போட்டோ விடுங்க. ஃப்ரிட்ஜ் டூர் போடலான்ற அதில் ஒன்றுமே இல்லை. ஏண்டா வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு 2 நாள் வாங்கிட்டு வந்து 1 வாரம் கழிச்சு இந்த ஃப்ரிட்ஜ் தேவையில்லாமல் வாங்கிட்டோமே உட்கார்ந்தது, தூக்கமே இல்லாமல் அழுதுங்க. சரி, அப்புறம் மனசு தேத்திக்கின்னு இங்க நிறைய பீஸ் தேவையில்லாத பீஸா இருக்குது. சரி, அது மாதிரி அது ஒண்ணு எடுத்துட்டு போட்டோன்னு விட்டுட்டோம். உன்னதானே சொல்றேன், என்னையும் சொல்றேன், எல்லாரையும் சேர்த்தே சொல்றேன். சொல்லுவேன். சரி, உங்களுக்கு கண்டிப்பா ஃப்ரிட்ஜ் டூர் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜ் டூர் வந்து நான் இந்த சேனல்ல அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? நான் என்ன வச்சிருக்கிறேன்றது காட்டணும், அதுதான் டூரே. சரிங்களா? பாக்கலாம். என்னத்தை காட்ட போற? அதிகமா வச்சு தீ விடுறியே, இல்ல கல்லு அதிகமா வச்சுன்னா தீ விட்டுரும். இன்னும் ஹீட் ஆகல. நான் இப்பதான் 3 போட்டேன் பாரு. இப்போ வந்து இவர் என்ன பண்றாருன்னா, வீட் பிரெட்டை இந்த இண்டஸ் வேலி இது கிரில் பேன் இருக்குல்ல, அதுல போட்டு இப்படி அப்படி திருப்புறாரு. அப்பதான் அதுல வரி வரியா கோடு வரும், ஜீப்ரா மாதிரி. தாங்க முடியல. உன்னை பார்த்தா பசிக்க சாப்பிடாத மாதிரியே இல்லை. சொல்லக்கூடாது, யாருமே நம்ப மாட்டாங்க நம்மளை பார்த்தா பசி பட்டினியில இருக்கிறோன்னு. ஹாஸ்பிட்டல்ல போனா கூட அங்க என்னோட ஃபேன் இருந்தாங்க, பேசினாங்க. நான் வந்து பேஷண்ட் மாதிரி தெரியலையா அவங்களுக்கு. நான் என்னது சொல்றது, எங்க எனக்கு தாங்க உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னா. அப்படிங்களா, சரிங்க, வீடியோவில் பார்த்து பேசுகிற மாதிரியே நேர்லேயும் பேசுகிறீங்க அப்படின்னாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, நம்ம வீட்டை தாண்டி தான் அவங்க போகணுமா. நான் வந்து இது தானே காட்டினாங்க, இது தானே காட்டினாங்க, ஆனால் வெளியவே வரமாட்டுறாங்களே. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் மூஞ்ச பார்க்கலாம், வெளியே வருவீங்கன்னு நானும் பார்த்துனே இருக்கிறேங்க, போகும்போதும் வரும்போதும் அப்படின்னாங்க. அப்பா, என்னடா இது, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபேன் இருக்கிறாங்களா அப்படின்னு. எத்தனை கொடுப்பேன் எனக்கு? 4 கூட. சரி, 4க்கு மேலே கேட்டினா ஓகே. அப்புறம் நம்ம வீட்டுக்கு சீம்பால் வந்துருக்குது, அது வர காய்ச்சினோம். ஈவினிங் கொடுத்தாங்களா, இன்னும் ரெடி பண்ணாம வச்சிருக்கேன். கெட்டு போயிடுவாங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது. பசங்க வந்தா பொருள் எல்லாமே கெட்டு போன பொருள் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே
ஏன் இப்படி பண்றேன்? ரொம்ப அன்னைக்கு செஞ்சுட்டு போக வேண்டியது தானே கொடுக்குறது. நேற்று நைட்டு கொடுத்தா உடனே எப்படி செஞ்சிருவாங்க? எனக்கு கோல்டா இருந்தது. எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டேன். எல்லாத்தையும் உள்ள தொளிச்சு வைக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிடணும், அவ்வளோதான். அதுக்குன்னு எல்லாத்தையுமே எப்படி சொல்றது, ஒரு வாரத்து பொருளெல்லாம் உள்ள வைக்கிறது. அதை விட்டாங்க. ஐயோ தீ விட்டியே. தீயில அது அந்த அளவுக்கு டோஸ்ட் ஆயிருக்கு. நல்லா டோஸ்ட் ஆயிருக்கு. முன்ன பின்ன இது மாதிரிலாம் போய் சாப்பிட்டு இது பண்ணியிருந்தான்னு தான் நான் வெளியில உனக்கு ஏற்ற மாதிரி நீ ரெடி பண்ணி சாப்பிட்றேன். ஆக்சுவலி இப்படி தான் நல்லா டோஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும் ப்ரெட்டு. போதும் எனக்கு. நீ உனக்கு வெறுமனே கிரில் பண்ணிக்கோ. அவ்வளோதான், கிரில் பண்ணியாச்சு. இதோட சாப்பிட வேண்டியது தான், அவ்வளோதான். சூப்பர். இது அப்படியே போய் சாப்பிடலாம், நல்லா இருக்கு டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டு. அப்புறம் ஏன் வேலை இல்லாமல் கடையிலலாம் இதெல்லாம் சுட்டு கொடுக்குறானுங்க? அப்படி இப்படியே கொடுக்கலாம்ல. அவங்கள்ட்ட காசு எப்படி வாங்குது? வீட்டில் செஞ்ச வீட்டு பிரெட் சாண்ட்விச். அதுவும் எங்கள் மாமா கையால் செஞ்சது, ரொம்ப ஸ்பெஷல். காசு எப்படி தருவீங்க? சாப்பிட்டு தருவீங்க? சேலரி வந்தோடனே தரேன். அதுவும் ஏன் ஓ சேலரி வந்தோடனே வாங்கிட்டே வாங்கி கொடுப்பேன். ஓகே, இப்போ இதை ஷேர் பண்ணிக்கலாமா? இப்போ அடுப்பு நிறுத்தலாமா இல்லை அதை அப்படியே விட்டுடலாமா? ஓகே. ஓகே, இது நீ நிறைய சாப்பிடக்கூடாது. ஏன்னா முட்டை வந்து உனக்கு உடம்பு சரியில்லை, டேப்லெட்லாம் போடுறேன். அதனால கொஞ்சமாக சாப்பிடு. இதையும் இதுக்குள்ளே வச்சு சாப்பிடு, நல்லா இருக்கும். ஓகே, ஓகேவா? 4 பீஸுக்கு இது ஒன்றையோ ஒன்று கொடுக்குறாரு, தம்மத்தூண்டு. வேற எத்தனை தருவாங்க? போதும் போதும். இதை செஞ்சு கொடுத்த கைக்கு ரொம்ப நன்றி. நன்றி தானா? வேற எதுவும் இல்லையா? வேற என்ன வேணும்? வேற எதுனா நீ டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடு, சாப்பிட்றேன். நான் நாளைக்கு இல்லை, சாயந்தரம் வந்து பசங்க வர்றதுக்குள்ள அந்த கடும்பு பாலை நம்ம செய்யணும். இது உள்ள வச்சு சாப்பிட்டே நல்லா இருக்கேன். அதுலயும் அந்த ஆம்லெட் தான் செம்மையா இருக்கு. இந்த ஆம்லெட் அதான் சொல்றேன், அதை வந்து பிரெட்டுக்குள்ள வச்சு சாப்பிட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வெஜிடபிள் போட்ட ஆம்லெட் வந்து செம்மையா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெறும் முட்டை கொடுக்காம வெஜிடபிள்லாம் போட்டு கலந்து கொடுத்தீங்கன்னா, ஆமாம், ஆஃப் பாயிலில் வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஆம்லெட்டு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். ஸோ 2 in 1 பர்பஸ். அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்தி. இது மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, நல்லாயிருக்கும். இந்த ப்ரெட்டு வந்து வேஸ்ட்டாக இருக்குது, அதனால் இது என்ன பண்ண போகிறேன், இதை வந்து டிஷ்யூவை யூஸ் பண்ணிப்போம். இதை வச்சு மொத்தமாக தொடச்சிடுங்க. ஃபுல்லாக மயனஸ் தான்மா. ஒருவேளை என்னுடைய ஃபேட்டுக்கு காரணம் மயனஸாக இருக்குமோ? கண்டிப்பாக இருக்குமோன்னு இல்லை, அதான் இந்த ஃபுல்லாக இந்த வயசு ஃபுல்லாக மைனஸ் தாங்குது. ஓகே. என் தட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே பாருங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் எத்தனை ஐட்டம் எடுத்து வச்சு கும்பலாக இருக்குது. சாப்பிடலாம். ஹாப்பி மீல்ஸ். ஹாப்பி மீல்ஸ். ஓகே, உனக்கு? எனக்கு தோ இருக்குதே ஹாப்பி மீல்ஸ். போலாமா? ஹாப்பி மீல்ஸ். பிளாக் முடிச்சிடலாம். முடிங்க. என்ன முடிக்கிறது? இன்றைக்கி வந்து நான் என் ஒய்ஃபுக்காக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன். ஒன்று வந்து வெஜ் சாண்ட்விச் டோஸ்டட். அப்புறம் எனக்காக டோஸ்ட் பண்ணாமல் வெஜ் சாண்ட்விச் ஒன்று செஞ்சுருக்கேன். அப்புறம் இன்ஸ்டா பேஜில் வந்து ஒரு ஆக்டர் வந்து முட்டை, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு செஞ்சாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. ஓகே, பாய். பாய்.